நம்மை சுற்றி இருக்கிற எல்லா மிலேக்கர்களையும் பெலிஸ்தர்களையும் எல்லா எதிராளிகளும் அதனால் வருகிற வியாதிகளையும் பலவீனங்களையும் நோய்களும் அவப்பேர்களையும் படிச்சவங்களையும் என் ஆண்டவர் முறியடிப்பார். கண்டிப்பா நடக்கும். சொந்த கண்களிலே அதை நாம் பார்ப்போம். சொந்த கண்களிலே பார்ப்போம். அவங்க பூவை போல இல்லாமல் போவார்கள். சங்கீதக்காரன் ரொம்ப பயங்கரமா கடுமையா அவங்கள பற்றி வர்ணிப்பான். ஏன் அவங்க வழுக்கு பாறையில போய் இருக்கிறாங்க, பெருமையிலே கொந்தளிக்கிறாங்க, அகந்தையில அவங்களை பற்றி பேசுறாங்க. அவங்க விழுந்தாங்கன்னா ஒரு எலும்பு கூட மிஞ்சல. கர்த்தர் ஒரு நாளில் அவங்க விழ பண்ணுவார், ஜெயத்தை கொடுப்பார். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. தாங்கினான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமும் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிற பிள்ளைகளுக்காக, நம்முடைய கல்விக்காக, நம்முடைய வேலைக்காக, ஊழியத்திற்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பண தேவைகளுக்காக, நம்முடைய வியாதியிலிருந்து நாம் விடுபடும்படியா, குழந்தை பெற்றுக்கொள்ளும்படியா, அல்லது திருமணம் நடக்கும்படியா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கும் பொழுது இது நடக்கலைன்னா எனக்கு